இந்த சிவன் கோயிலில் வினோதமான ஒரு நிபந்தனை இருக்குது. 3 தலைமுறை பெண்கள் யாரும் இந்த கோயிலுக்குள்ளே நுழையவே கூடாது. அதுக்கான காரணம் என்னன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஒரு குடும்பத்தில் 3 தலைமுறையாக ஒவ்வொரு தடவையும் பெண் குழந்தையே பிறந்துட்டு இருக்க அந்த பெண் இந்த கோயிலுக்குள்ளே நுழையவே கூடாது. ஆனால் அது ஒரு நாள் நடக்குது. ஒரு அப்பாவும் அவளோட மகளும் இந்த கோயிலுக்குள்ளே வராங்க. அந்த அப்பா அந்த பொண்ணுக்கிட்ட நீ பயப்படாத, இந்த ஊர் மக்கள்லாம் கட்டுக்கதை சொல்கிறாங்க, அது ஒரு பொய்யான கதை, நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பொண்ணையை உள்ளே கொண்டு வராரு. அந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதும் அந்த பொண்ணு கீழே விழுந்து கதற ஆரம்பிக்கிறா. அவளை யாரோ போட்டு அடிக்கிற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப சித்திரவதைப்படுறா. அவங்க அப்பா பயந்து போய் ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறாரு. அந்த பொண்ணோட கை விரல்கள் எல்லாமே குச்சி மாதிரி மாற ஆரம்பிக்குது. அந்த பொண்ணோட கண்ணு கூட அப்படி சிவக்க ஆரம்பிக்குது. அவங்க அப்பா சிவன் தான் இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே பூந்துட்டாங்க அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு. இந்த பொண்ணு ரொம்ப அதிகமாக துடிச்சதுனால அவங்க அப்பா அந்த பொண்ணை தூக்கிட்டு அங்கேருந்து அந்த கோயில் விட்டு வெளியில் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடுறாரு. இதில் என்ன ஒரு அதிர்ச்சினா, அந்த கோயிலில் புதுசாக வரையப்பட்ட நடராஜரோட முகம் அதோட பொண்ணு முகம் மாதிரியே இருந்திருக்கு. ஆனால் அந்த நடராஜர் பெயிண்டிங்கை வரைஞ்சவர் இந்த பொண்ணை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது.